வீட்டில் எத்தனை அடி வந்திருக்கும், எத்தனை சென்டிமீட்டர், எத்தனை மில்லிமீட்டர், அதெல்லாம் கேட்டு விளங்கி அதுக்கப்புறம் உதவி பண்ணுவார். தெரிஞ்சுக்க வேண்டாமா? இல்ல நீ என்ன டிஸ்கஸ் பண்ண போற? என்ன டிஸ்கஸ் பண்ண போற? அவங்களுக்கு தேவை அடிப்படையான தேவையான உபகரணங்கள், தேவையான விஷயங்கள். அதை கொடுத்துட்டு அவங்க வாங்கிட்டு போறாங்க. ஏங்க அப்புறம் கேமராமேன் எதுக்குங்க வர சொல்லுங்க? உள்ள வரோம், சத்தியமா ஒரு 5 நிமிஷம் டிஸ்கஷன், அதுக்கப்புறம் நீங்க கொடுக்குறீங்க, அப்புறம் கேமரா பார்த்து பாய் சொல்றீங்க, அப்புறம் ஏதாவது ஒன்று கியூட்டா ஒரு ஆக்டிவிட்டி ஏதாவது ஒன்று பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கியூட் மூமெண்ட் ஒன்று வைக்கிறோம். நீங்க என்ன பண்ணாலும் முடிஞ்சா அந்த போர்வை அதாங்க அந்த மஞ்சள் கலர் பையில வந்துங்க இது இருக்குங்க, அந்த உளுத்தம் பருப்புன்ற பாருங்க, மைதா மாவு, 1/2 கிலோ சர்க்கரை, பிஸ்கெட் பாக்கெட்டு, இவ்வளவுதாங்க. மற்றபடி அந்த வெள்ளை கலர் பையில இருக்குது அரிசிங்க. புரியுதுங்களா? அது மேல இருக்கிறது ஸ்பான்சர்ஷிப் பண்றது சென்னை சில்க்ஸ், அடியில் இருக்கிற அரிசி இந்த பையப்பு கொடுத்தது. இவ்வளவுதான் மேட்ரு. அது நீங்க நல்லா பாத்தீங்கன்னாலே தெரியும். அப்போ முதல்ல இப்போ நீங்க யார் அரிசி திருட்டு போய் செக் பண்ணணும். நான் ஏற்கனவே இல்லைங்க, ஆந்திரா அரிசி கொடுத்தது வீடியோல பாக்குறது இல்ல வீடியோல பாக்குறது மிஞ்சி போனா ஒரு 20 பேர் 30 பேர் கொடுக்குற மாதிரி வீடியோ எடுத்துக்கிறாங்க. இது என்னங்க இது? இதெல்லாம் வந்துங்க, இதெல்லாம் பாவங்க, ஏழைகளை வயித்துல அவங்கள விடுங்க. அவங்க தான் இன்னசென்ட்டா எது கொடுத்தாலும் சரி போய் கையை நீட்டி வாங்கிடுவாங்க. அதைத்தான் நானும் சொல்றேன் உங்களுக்கு, நீங்களும் கேட்க மாட்டேன்றீங்க. மக்கள் மேல உங்களுக்கு உண்மையான நம்பிக்கை இருந்துச்சுன்னா அவனுக்கு அந்த பட்டத்தை கொடுத்து எப்பா சாவர வரைக்கும் நீ தான்ப்பா சூப்பர் சார் அப்படின்னு சொல்லிடுங்க. மக்களா நிம்மதியா இருப்பாங்க. வந்து பாவங்க, நாங்க பாமர மக்களை போட்டு அவங்கள வச்சு இது இப்போ இந்த பாரிசு படம் வரும்போது ஊனமுற்றவர்களை தூக்கி வச்சுக்கிட்டு போட்டோ எடுத்து போஸ்ட் கொடுக்கறது என்னங்க இதெல்லாம்? நம்ம மனசாட்சி இருக்காங்க. அரசியல்வாதி கூட, தேர்ந்த அரசியல்வாதி கூட இந்த வேலையை பார்க்க மாட்டான். எல்லாம் வேடிக்கை பார்க்க வரட்டும். ஓட்டு கேட்க வரணும்ல, தெரு வரணும்ல. இன்னைக்கு வச்சுக்கிறேன் கட்சி. நான் எந்த தைரியத்துல வந்து அது சோறு போட்டா நமக்கு ஓட்டு போட்டுருவாங்க, அரிசி போட்டா நமக்கு ஓட்டு போட்டுருவாங்க. இதெல்லாம் அடிப்படை தேவைங்க. இதை செய்யறதுல ஒன்றும் பெரிய வந்து பப்ளிசிட்டி பண்ணிட்டுலாம் பண்ணக்கூடாது. அது யார் செஞ்சாலும் சரி. அது அரசியலுக்கு நேரத்தில், இந்த மாதிரி நேரத்தில் வந்து ஒரு 30 பேரை 40 பேரை கூப்பிட்டு வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு போட்டோக்கு போஸ்ட் கொடுத்து இந்த மாதிரி பாரு நான் உதவி பண்ணுறேன் பாரு, என்ன ஆடிட்டிங்க கம்பெனிக்கு என்ன கணக்கு கட்டுறியா? ஆடிட்டர் பக்கத்தில் வச்சுக்கிட்டு நான் கணக்காக கட்டுறப்ப இந்த வருஷம் வரி கட்டணும், ஐடி கட்டணும், ஐடி ஃபைல் பண்ணணும் அப்படின்றது நான் கணக்கு கட்டுறேன்றது இதில் புரியல. அதுலேயே சென்னை சில்க்ஸ் தான் பேர் இருக்கு. சென்னை சில்க்ஸுக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம்? நீ நடிச்சது ஜாய்சாலுக்காசு, சென்னை சில்க்ஸுக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம்? அப்போ உன்னுடைய கட்சி நிதிக்கு வந்து சென்னை சில்க்ஸ் வந்து பணம் கொடுக்குதா? ஒருவேளை சரவணா சோஸ் சரவணா லட்சன்ட்ட போட்டி எடுத்துக்கிட்டாப்புல 2 பேருக்கும் என்ன ஜிப்சி? நம்மளே ஒரு பேச்சுக்கு தான் சொல்லிட்டு இருந்தோம், உண்மையாயிடும் போல இருக்கே. ஆமா ஆமா ஆமா. ஆனா இதுல என்னோட நான் ஒரு ரூட்னு சொல்லிட்டு இருப்பேன்ல, அண்ணன் வந்து அதை அழகா சொல்லிக்காரு. நான் ஏதாவது தட்டி கேட்டா என்னை வந்து காவி வர்ணம் பூசுகிறார்கள் அப்படின்றத சொல்லிட்டாப்பல. ஸோ நான் இல்ல, ஆனா நான் அதான் அப்படின்றத சொல்லிட்டாரு. நான் அந்த சரி, நாங்க காவி வரணும் பூசல, சரி நாங்க காவி வரணும் பூசல, நீ ஏன் பூசிக்கிற மாதிரி நீ நடந்துக்கிற? இப்ப ஸ்டேட் கவர்மெண்ட் எடுத்து பேசுற நீ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏன் எடுத்து பேசல? இதுதானே கேக்குறான். ஆமா பத்திரிகையில தானே கேக்குறான். ஆமா, அதுதான் நான் முதல்ல கேட்டேன். நீ வெளில வந்தா உன்னை வந்து கேட்பாங்க, நிவாரணம் பத்தி தமிழ்நாடு என்ன கேட்குதோ அதை கொஞ்சம் கொடுங்க, உதவி பண்ணுங்க. லாஸ்ட் டைம் கூட நீங்க கொடுக்கல எங்களுக்கு, நாங்கள் கேட்குற நிதியை நீங்க கொடுக்கவே இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட், அவருக்கு பேசணும். அந்த ஆங்கிள் யாரும் பேசலையே. இப்போ நம்மளாம் எப்படி பேசிட்டு இருக்கோம், அண்ணன் ஏன் வெளில வரல அப்படிதான் பேசிட்டு இருக்கோம். ஆனா உண்மையான மேட்டர் அதுதான். இல்ல பாருங்க, இப்போ நாளைக்கு ஒரு அண்ணன் வந்து பவுன்சர்ஸோட எப்படியும் ஏதாவது ஒரு பாதிக்கப்பட்ட இடத்துக்கு வராருன்னு வச்சுக்கோங்க. ஷூட்டிங்கை கேன்சல் பண்ணிட்டு அவ்வளவுக்கு ஒரு இடர்பாடுக்கு இடையில வந்திருக்கோம் அப்படின்னு வாங்க. அதே மாதிரி வர டைமிங்கு எல்லாத்தையும் முன்னாலே சொல்லிட்டு கூட்டம் சேர்ந்துரும். இதுக்காக தான் அண்ணன் வெளில வர்றதில்ல, அதை யாரு இங்க புரிஞ்சுக்கல அப்படின்னு ஒரு ஸ்டண்ட் நடக்கும் பாரு. வந்தா இதை பண்ணுவாங்க. ஆமா வரல. ஆமா, எலெக்ஷன் அப்போ அண்ணன் வந்தா கூட்டம் வரும். நீங்க அரசியலுக்கு வந்தாலே கூட்டம் வரும். அப்ப நீங்க என்ன பண்ணணும்?
நேத்து அதான் வந்து பார்த்தசாரதி தேமுதிகவோட விஜயகாந்தோட ரைட் ஹேண்டு பார்த்தசாரதி அந்த நேத்து அந்த வீடியோ யூடியூப்ல உட்காந்து பார்க்கும்போது அதுல பேசியிருந்தாப்புல அந்த ஆளு. என்னன்னா இந்த கூட்டம் சேர்த்ததெல்லாம் கூட்டம்லாம் வந்து ஓட்டா மாறாது தம்பி. நடிகர்கள் கூட்டம் போட்டா மாநாடு போட்டா அது கூட்டம் வரதான் செய்யும். அது ஒரு 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 சதவீதம் கூட்டம் வரும். ஆனா அது எல்லாமே ஓட்டா மாறும்னு நினைச்சீங்கன்னா அது கிடையாது. அதான் யதார்த்தம். அந்த யதார்த்தத்தை நீ ஏத்துக்க. இது நாள் வரைக்கும் மக்களோட பஞ்சாயத்துல மக்களோட பிரச்சனையில ஏதாவது கருத்து சொல்லியிருக்கீங்களா? இல்ல உங்களுடைய படங்கள்ல வந்து மக்கள் கருத்துல, அதாவது மக்கள் சம்பந்தப்பட்ட படங்கள், சமுதாய கருத்துக்கள் இருக்கக்கூடிய கதைகள்ல ஏதாவது நீங்க நடிச்சு சொல்லியிருக்கிறீங்களா கேட்டா தூக்கிட்டு வந்துருவாங்க உடனே கத்தின்னு. கரெக்டா ஜிப்சி? ஆமா. ப்ரோ கத்தி. கீழே இன்னொன்னு போட்டிருக்காங்க கமெண்ட்ல. இது சென்னை சில்க்ஸோட பிராண்ட் அம்பாசிடர் கீர்த்தி சுரேஷ் அண்ணா. ஆ? சரி, கீர்த்தி சுரேஷ் இல்ல சென்னை சில்க்ஸோட பிராண்ட் அம்பாசிடர். ஏய் பாஸ்கல், அந்த புள்ள தான் கல்யாணம் பண்ண போதுன்னு சொல்லிடுச்சு, அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுச்சு. அப்புறம் என்ன? இருந்தாலும் சம்திங் இருக்கலாம்ல. இல்ல நேத்து யாரோ ஒரு வீடியோ பாத்துங்க அப்படின்னா நான் எல்லாம் சரி எதுக்குன்னு அனுப்பல. ஹியூஜ் செட்டில்மெண்ட் ஆமே. யாரோ ஒருத்தங்க சொன்னாங்க. அந்த செட்டில்மெண்ட்ல தான் அண்ணன் நிவாரணம் செய்கிறார் போல இருக்கு. கொடுங்க ஐயா கொடுங்க. அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்ல டாபிக்யா. எனக்கு இல்லைங்க, யூடியூப்ல பார்த்து தான் சொல்றேன். நானாவ சொல்றேன். யாரா கேட்டா லிங்க் கொடுத்துருவேன். இந்த பாருங்க இதை பார்த்தேங்க அப்படின்னு கொடுத்துருவேன். ஓகே. ஆனா இவங்க பாலிடிக்ஸ்க்கு வந்துட்டு இப்படி ஒருத்தன் இருக்கவே சரி, கூடாதுன்ற ஒரு விஜய் ஃபேன்ஸ் யாராவது மைக் எக்ஸாம்பிளா வாங்குப்பா. சொல்லுங்க சொல்லுங்க. சாரி சொல்லுங்க. இல்ல ப்ரோ. அதாவது பாலிடிக்ஸ்ல இவங்கள பார்த்து வந்தேன், இவங்கள பார்த்து ஒரு ஆளை பார்த்து வரக்கூடாதுன்னா அண்ணன் தான் எக்ஸாம்பிளா இருப்பாருன்னு நினைக்கிறேன் ஃபியூச்சர்ல. அவன் என்ன நினைச்சிட்டானா, நம்ம இப்போ உச்சத்துல இருக்கிறோம் அப்படின்னு அவன் நினைச்சுக்கிறான். நம்ம இந்த மாதிரி டைம்ல இந்த மாதிரி டைம்ல நம்ம நல்ல ஒரு இந்த ஏஜ்ல நம்ம உள்ள வந்துட்டோம்னா அடுத்து ஒரு 20 இயர்ஸ் நம்ம அரசியல நிலைச்சு நிக்கலாம். நம்ம எம்ஜிஆரா மாற முடியும். எம்ஜிஆர் ஜெயிச்சதுக்கான எசன்ஸை தேடி இருக்கிறான் மக்களே. புரியுதா? அவன் சற்றே கழிவறையில் இருந்து சற்று சிந்தித்து கொண்டிருந்த போது எம்ஜிஆர் எப்படி ஜெயிச்சார் அரசியல் என்று யோசிச்சிருக்கிறான். அவர் வந்து சினிமால நல்ல ஒரு ஹெல்த்தியா இருக்கும் போது அவர் அரசியல் வந்தாரு. சரி, எந்த அரசியல் எந்த கட்சியில போய் சேர்ந்தாரு யோசிக்கணுமா இல்லையா? புத்திசாலி யோசிப்பான். அவரு சினிமா வாழ்க்கையில இருக்கும்போது, நாடக கலைஞரா இருக்கும் போதே அரசியல் நாட்டம் இருந்தது. எம்ஜிஆருக்கு அரசியல் நாட்டம் இருந்தது. நமக்கு தான் அந்த பக்கம் பம்பரம் விடுறதும், அந்த பக்கம் கபடி ஆடுறதும், முதுகுல சோப்பு போடுறதும் நமக்கு இன்ட்ரெஸ்ட். அந்த பக்கம் அது நமக்குன்னா நம்ம அண்ணனுக்கு அங்க பக்கம் தான் இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கு. நம்ம பொது பிரச்சனையை பத்தி என்னைக்குமே வாய் திறந்து பேசினது இல்ல. ஓடின ஒரே படம் கத்தி. சரி, நடிச்ச ஒரே படம் சமுதாய படம் கத்தி. அதை விட்டா வேற ஏதாவது ஒரு சமுதாய கருத்து இருக்கக்கூடிய ஒரு படம் பண்ணானா, அதுவும் ஏறு முருகதாச காலில் விழுந்து கையில விழுந்து அப்படி பண்ண படம். அதுவும் அந்த கதை ஸ்கிரிப்ட் ரைட்டரை ஏமாத்தி பண்ண படம். அதையும் ஆனா சேர்த்து அது சொல்லுங்க. வேற. நீங்க வேற துப்பாக்கி படமே அக்ஷயகுமார் கிட்ட இருந்து புடிங்கி நடிச்சது. கத்தி கூட வேற யாருக்கும் சொல்லப்பட்ட கதை கூட தான் வரும்னு நினைக்கிறேன். இன்னும் போக போக முருகதாஸ் என்னென்ன சொல்ல போறான்னு தெரியல. அடுத்த படம் ரிலீஸ் வரும்போது தான் அடுத்தது சொல்லுவாப்ல நினைக்கிறேன். சபா, நம்மளே பேசிட்டு இருந்தா ஒரு பாரு இருப்பா. விஜயரேசன் மேல வாப்பா, போர் அடிக்குது வாப்பா. அடுத்து 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 ஏன் அடுத்து ஐயா இந்த காவி வர்ணம் பூசி தப்பிக்க நினைக்கிறார்கள் அப்படின்னு சொல்றது பொதுமக்களையா? காவி வருணம் பூசி தப்பிக்க நினைக்கிறது பொதுமக்களையா? இல்ல பொதுமக்களையா சொல்றாரு அப்படி? இல்லையா, ஆளுங்கட்சியை சொல்றாப்ல. அவர் தான் யாரையும் அட்டாக் பண்ண மாட்டேன்ட்டாரு. அப்புறம் எப்படி அவங்க சொல்லுவாரு? அவர் அப்படிதான் சொல்லுவாரு. அவருக்கு அந்த இதெல்லாம் பொருந்தது. ஆனா அவரு சொல்றது அவர் ரூல்ஸ் ஃபாலோ பண்ண மாட்டாரு. ஆனா நாம ஃபாலோ பண்ணணும். ஐயா ஒரே மத்த குழப்பமா கட்சிக்கார இருக்கு. ஃபாலோ பண்ணணும். முதல் லைனுக்கும் கடைசி லைனுக்கும் ரொம்ப குழப்பமா இருக்கு ஐயா. ஐயா, அவரு இல்ல சொல்லுவாரு ஒரு விஷயத்த. இதெல்லாம் சொல்லுங்க. அது ஒரு ஸ்டண்ட்னு வச்சுங்களேன். இப்போ டிஎம்கே வந்துட்டு எப்படி லாஸ்ட் டைம் வந்து இவங்க உள்ளுக்கு வந்துருவாங்கன்ற மாதிரி ஒரு ஸ்டண்ட் ஒண்ணு பண்ணாங்கல்ல. அதே ஆமா. ஸ்டண்ட் வந்து அண்ணன் மக்களா பண்ணணும்னு எதிர்பார்க்கிறாரு. அதுக்காக அங்கங்க இதை சொருவிக்கிறாரு. கண்டுக்கிறது இல்லை யாரும். அந்த அம்மா கிட்ட சொல்லியிருக்காராம். ஒரு அம்மா சொல்ல, நான் வந்தா கூட்டம் கூட்டிட்டு வந்து தப்பா எடுத்துக்காதீங்கன்னு. அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், நீ வார ஆசான்னு கூட்டு போயிருக்கணும். அந்த அம்மா விட்டுச்சு. மக்களே, திருநெல்வேலியில் ஜீவன் அறக்கட்டளை நடத்தும் வயோபதி மருத்துவமனை குழந்தைகளின் அவசர தேவையை அறிந்து 35 படுக்கைகளை வாங்கி கொடுத்துள்ளார் நடிகர் கார்த்தி. வயோபதி மருத்துவமனையில் மருத்துவர் டேனியல் மற்றும் குழந்தைகள் நடிகர் கார்த்திக்கு நன்றி தெரிவித்தனர். ஊனமற்ற உள்ள குழந்தைகள், அந்த வயோதினர் சொல்லுவாங்களா, அப்படித்தானே சொல்லுவாங்க.
ம். வயோதிகர் அப்படிதானே? வயோபதி அப்படின்னா அதானே அர்த்தம். சத்தமே இல்லாம ஒரு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். முடிஞ்சா தயவு செஞ்சு விஜய் ஃபேன்ஸ் ஒரு 2 டம்ளர்ரா. வேணாம் ஒரு சொம்பு வாங்கி குடிங்க. நடிகர் கார்த்திக் கிட்ட வாங்கி நீங்க குடிச்சது மட்டும் இல்லாம போய் விஜய் கிட்ட கொஞ்சம் எடுத்து கொடுங்க. குடிக்கிட்டோம். அப்பயா புத்தி வருதான்னு பார்ப்போம். உதவின்றது இதுதாங்க ஜிப்சி. நான் என்ன சொல்றேன், இது நாங்க நடிக்கிற கார்த்தி மட்டும் இல்லை, யாரு செஞ்சாலும் சரி சத்தமே இல்லாம செய்யறது உதவிதான். அதை வந்து ப்ரமோட் பண்ணி அதை எடுத்து நான் தான் செஞ்சேன் அதை பார்த்துக்க. நான் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு என்ன கார்த்தி என்ன கூப்பிட்டு வச்சு எல்லாருக்கும் ரவுண்ட் டேபிள் போட்டு கான்ஃபரன்ஸா பண்ணிட்டு இருக்காப்ல. அதாவது இந்த மாதிரி ஒரு டிசாஸ்டர்ஸ் இந்த மாதிரி வரும்போது அவங்களும் என்ஜிஓல இருந்து இப்போ ஏன் லாஸ்டா அந்த கேரளால வந்துச்சுல்ல, அந்த இதுல இருந்து இன்னொரு கோவிட் டைம்ல இதெல்லாம் எங்க கம்பெனில இருந்தே கலெக்ட் பண்ணி ஒரு விஷயம் பண்ணாங்க. அது மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் நடக்கும். அவங்க இப்ப கட்சி சார்பா வந்துட்டு அவங்க மக்கள் ஃபண்ட் எடுத்து ஒரு விஷயம் பண்றாங்கன்னா அவங்க ப்ரமோட் பண்றாங்க, அது வேற. ஆனா இவங்க அதை பண்றதையும் உருப்படியா பண்றது இல்ல. எப்படின்னா இங்க இப்போ ஒரு 300 பேர் அது எப்படி அளவெடுத்து கரெக்டா அந்த 300 பேர் தான் பாதிக்கப்பட்டாங்கன்னு கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல. ஏன் 310 இருந்திருக்கலாம், 301 கூட இருந்திருக்கலாம். ஏங்க அங்க அங்க போய் வாங்கின எல்லாரும் விஜய் ரசிகர்களோட ஃபேமிலி, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. அதுதான் தகுதி. என்னப்பா அரசியல் கட்சியா மை கேக்குது? ஒரு பக்கம் டிஎம்கே ஐடி மைக்கு கேக்குது, இன்னொரு பக்கம் பிஜேபி ஐடி மைக் கேக்குது. என்ன கிருபா உன்னை கோத்து விட்டுருவா 2 கட்சிக்கிட்டயா? கொடுங்க. ஆனா கண்டிஷன் வந்து ஒன்லி விஜய் அடிக்கிறது மட்டும் தான் இல்ல சொல்லியிருக்கேன். இல்ல நான் ஹோஸ்ட் விஜய் ஃபேன் தான் நான் சொல்லிடுவேன். அவன் வந்து எப்பா அவன் ஹோஸ்ட் வந்து விஜய் ஃபேனு சரிங்களா, அப்பப்போ அந்த பக்கமா போயிட்டு வாய வைக்கிறான், இந்த பக்கமா போயிட்டு இதான் சாக்குன்னு சொல்லி நான் இந்த பக்கம் வாய வைக்கிறான். நான் அவன் ஊர் பேரு அட்ரஸ் எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட்றேன், ஒரு வழி பண்ணி விட்டுருங்க அவனை. ஆமா, நேத்து ஏதோ ஒருத்தன் நைட்டி போட்டு டிவிகே கட்சிக்காரன் ஏதோ மொட்டை மாடியில நின்று ஒருத்தன் போராட்டம் பண்ணிட்டு இருந்தான், என்னப்பா மேன்றது? அவன் என்டிகேவோ ஏதோ ஒரு கட்சிக்காரனை அபியூஸ் பண்ணிக்காம போல இருக்கு, மாட்டிட்டான் போல இருக்கு. போலீஸ் பிடிக்கும்போது ஏதோ டிராமா பண்ணிக்காம போல இருக்கு. அப்படிதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். இது ஒரு இல்ல, அவன் என்டிகே டிஎம்கே எல்லா கட்சிக்காரங்களையும் அபியூஸ் பண்ணியிருக்கான். அது யாரோ கேஸ் ஃபைல் பண்ணிட்டாங்க போல. அதுக்கு வந்து பிடிக்க வந்தப்ப இந்த மாதிரி வந்து டிராமா பண்ணிருக்கான். சரி, அதுக்கு எதுக்கு நைட்டி போட்டான் விஜய்? இப்ப இதுல பாவாடை கட்டிக்கிட்டு கில்லி படத்துல விஜய் பாவாடை கட்டிக்கிட்டானா, அந்த மாதிரி இப்போ அவங்க அப்பா வரும்போது பாவாடை கட்டிட்டு படிச்சான் அந்த மாதிரி. ஓஹோ, இன்ஸ்பிரேஷன் இங்கே இருந்து எடுத்துக்கிறாங்களோ? பைத்தியமா நடிக்கிறானா அண்ணா கிட்ட இருந்து பார்த்து. ஓஹோ, பைத்தியம் மாதிரி. இதுக்கு விஜய் ஃபேன் சொல்லியிருந்தாலும் அவங்க போட்டுக்கு கேட்ட சாத்திட்டு போயிருப்பாங்களே. போயிருப்பானுங்க, கரெக்டு. கேட்டுக்கோங்கப்பா கீழே இருக்கவங்கலாம், அடுத்த வாட்டி நீங்க பண்ணும்போது நான் விஜய் ஃபேன் தாங்க அப்படின்னா அவங்களே போயிடுவாங்க, பிடிக்க மாட்டாங்க. சரி, அது அவ்வளவுதான். இது சரியில்லாத பைத்தியம் இல்லை, சரி பண்ண முடியாத பைத்தியம் போயிடுவாங்க. ஆமா, அதுக்கப்புறம் வண்டி வரும், அதுல மட்டும் ஏற்றி விடுவாங்க, ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு ஏற்றி கூட்டு போவாங்க, போய்க்கணும். ஆமா, அப்புறம் கீழ்பாக்கமா இல்ல, இதெல்லாம் ஏர்வாடி தான். ஏர்வாடி. நான் அந்த காஸ்டியூம் தான் பார்க்குறேன், பச்சையில பார்த்தா நல்லா இருக்கும், மொட்டை அடிச்சு. இதுக்கு கீழ்பக்கம்லாம் வேண்டாம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்து எடுத்தா எப்படி இருக்கும்? என்னது ஃப்ரெண்ட்ஸ் பார்ட் 2? எனக்கு சேது பார்ட் 2 எடுக்கணும். அது ஏர்வாடியில் இருக்கிற எல்லா மூஞ்சியும் அந்த மொட்டை அடிச்ச மண்டைங்க எல்லாம் இவனுங்களா இருக்கணும். எனக்கு அந்த விஷயம்லாம் என் மைண்ட்ல வந்து போகுது. இல்லைங்க, சேது படத்துல விஜய் கேமரால் பண்ணிருக்கதா சொன்னாங்க, தேடி பார்க்கணும் போயிட்டு. நான் மறுபடியும் படத்தை பார்த்துட்டு சொல்றேன். அதுக்குள்ள பாருங்க இருப்பாரு அண்ணா, எங்கேயாச்சும் சங்கிலி போட்டு இருப்பாரு. யாருப்பா அது? ஏப்பா விஜய் ஃபேன் யாராவது வந்து மேல வாப்பா, வந்து உங்களுடைய கருத்து, உங்களுடைய நாங்க சண்டை போடுறலாம், அபியூஸ் பண்ணலப்பா, வந்து நாங்க நாகரிகமா விவாதம் பண்ணுவோம்ப்பா. இங்கெல்லாம் ரொம்ப நாகரிகமா மேல இருக்கிற ஹோஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்க ஆளுதான்ப்பா. அண்ணன் இதுக்கெல்லாம் தீவிரமான விஜய் ரசிகன். டேய் வாயத்தை சொல்றா. ஆமா பாருங்க, இன்னைக்கு கொடுத்த பெட்ஷீட்டை போத்துக்கிட்டு செல்ஃபியை போட்டுருவான் பாருங்க பயப்புள்ள. டேய் காசு பணம் வேணாலும் கொடுக்குறேன்டா. விஜய் ஃபேன்ஸ் மேல வந்து மைக்கு வாங்கி பேசுங்கடா, வாங்கடா, டேய் பயப்படாதீங்கடா, நான் இது வேணா நான் பேசாம இருக்கிறேன்டா. உங்களுக்கு வேணா ஒரு ப்ராமிஸ் பண்ணிடுறேன், நான் ஒரு 5 நிமிஷம் பேசாம இருக்கிறேன். என்ன கிங்ஸ், என்ன ஜிப்ஸே, ஓகே தானே? டீல் ஓகே தானே? ஓகே. நான் பேச மாட்டேன், இந்த ஹோஸ்ட் அவன் விஜய் ஃபேன், அவன் பேசுவான்.
குரலொலி பேசுவாப்புல, ஆளரி ஜிப்சி, இவங்க 4 பேர் பேசுவாங்க. நான் கம்முனு ஏக் ஜிம் ஜிம், சத்தியம் ப்ராமிஸ் நான் பேச மாட்டேன். 5 நிமிஷம் நான் எதுவும் பேச மாட்டேன். நீ பேசு, நான் அப்படியே அமைதியா கேட்குறேன். என்னப்பா ஓகே தானே அண்ணன் விருதுகள்? பிங்கிலிக்கா பூசா டேய், அதுக்குள்ள யார்கிட்டடா டிஎம் பேசிட்டு இருக்கிறேன்? இல்லை இப்படிலாம் சொன்ன வரமாட்டானுங்க. இருங்க, நான் அது ஆயுதத்தை போடுறேன். டேய், ஏதோ லீக்டு வீடியோ இருக்காமாடா அண்ணன் விடுதுகிட்ட. மைக்கு வாங்கினா அமுச்சு வைப்பாலாம். வாங்க எப்பா, இப்போ வருதா பாரு. ஜிப்சி, என்ன ஜிப்சி இவனுங்கெல்லாம் இவ்வளோ கேவலமான நினைச்சிட்டீங்க? அவனுங்கெல்லாம் லீக்கடு இல்லை. பொதுவா இந்த மாதிரி வெளிப்படையா மேல சொன்னா அவனுக்கு எப்படி ஜிப்சி வந்து கேட்பானு? அவனுக்கு டக்குன்னு ஓஹோ, அப்ப நீங்க அண்ணன் விடுதலை என்ன நினைச்சிட்டீங்க? இப்போ பாருங்க தம்பி, ஏதாவது டிஎம் வந்துக்க பாருப்பா, செக் பண்ணுப்பா. டிஎம்ல டாட் வச்சுட்டு போனவங்க பாரு, அவங்களுக்கு மட்டும் மைக் கொடு. ஜிப்சியா அந்த பக்கம் யார்கிட்ட பிஸியா பேசிட்டு இருக்கிறேன். டேய், நீ பேசுற யார்கிட்ட பேசிட்டு இருக்கா? அது உன் அக்கா, உன் தங்கச்சி போஸ்ட். இருங்க, மைக்கு இருக்க காட்டுறாங்களா, நான் கொஞ்சம் பாக்குறேன். என்ன வர வர நம்மளை கண்டு பயப்படுறானுங்களோ? நம்ம என்ன பண்றோம்? கேள்வி தானே கேட்கிறோம். அரசியல் கட்சி கேட்கக்கூடிய கேள்வி கூட நம்ம கேட்கறது இல்லையே. எனக்கெல்லாம் இவனுங்கிட்ட பேசி போர் அடிச்சு போச்சு. கபிலன் முடிஞ்சா அண்ணாவை கூட்டுவாங்க, அண்ணன் தான் பேசணும். அவன் தான் வீட்டு விட்டே வெளியே வர மாட்டேங்கிறான். அவன்கிட்ட போய் பேசி என்னங்க பிரயோஜனம்? பரவாயில்ல, ஸ்பேஸ் தானே, ஜாயின் பண்ண சொல்லுங்க அங்கேருந்து. அதான் 1-2 ஐடி வச்சுக்கா போல. சரி, பிரபுன்னு யாரோ ஒருத்தர் மைக் கேட்டிருக்காரு, கொடுத்துருக்கிறேன். சொல்லுங்க பிரபு. சொல்லுங்க பிரபு, வணக்கம் ப்ரோ. நீங்க ஒரு நோட்டீஸ் பண்ணி பாத்தீங்களா? என்ன விஜயும் சரி அவன் கட்சியும் சரி பாண்டிச்சேரி பத்தி யாராவது வாய திறந்தாங்களா? பாத்தீங்களா? திறக்க மாட்டாங்க. ஏன்? ஏன்னா உங்களுக்கு புரியணும், அங்க சிஎம் யாரு, இங்க கூட இப்ப இருக்க அந்த பொருளாளர் வந்து எங்க இருந்து வந்தவரு. தமிழகத்தை விட உங்களுக்கு பாண்டிச்சேரியில தான் நிறைய வந்து பாதிப்பு அடைஞ்சிருக்கு. ஆனா வாய திறக்கவே இல்லை பாருங்க. நான் வந்த நாள் இப்போ வரைக்குமே பாண்டிச்சேரியில கரண்ட் கிடையாது. ரொம்ப ரொம்ப மோசத்தின் மோசமா தான் பாதிப்பு அடைஞ்சிருக்காங்க. ஆனா வந்து இப்போ வரைக்குமே பாத்தீங்கன்னா விஜயும் சரி புசியானதும் சரி வாயை திறக்க மாட்டானுங்க. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களுக்கு ஸ்பான்சர் வருது ரங்கசாமி மூலமா தான். இது கீழே இருக்க விஜய் ஃபேன்ஸ் வேணா பதில் ஒத்துக்க சொல்லுங்க பாப்போம். இல்லன்னு சொல்லுங்க பாப்போம். சென்னை சில்ஸ் அந்த டப்பாலாம் போட்டோ, அந்த பையெல்லாம் போட்டோ போட்டு கொடுக்குறாங்களா? அப்ப அது ப்ரோ உங்களுக்கு ஒன்று தெளிவா புரிஞ்சுக்கணும். விஜய் வந்து ஃபுல்லா ப்ராக்சி வந்து பாண்டிச்சேரி தான் ப்ரோ. அவங்க இப்ப கட்சி ஆரம்பிச்சது எய்மே வந்து பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரியில வந்து ரங்கசாமிக்கு வயசாயிடுச்சு. இப்போ பாஜக வந்து ரொம்ப இப்படி கொடுக்குது இப்போ ரங்கசாமிக்கு அங்க. இப்ப விஜய் வந்து இங்க அப்படியே இப்ப பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரியில போய் தமிழக வெற்றிக்கணும்னு ஆரம்பிக்க முட்டாள் வந்து விஜய் ஒருத்தனாலதான் முடியும். அங்க போய் பாண்டிச்சேரி வெற்றிக்காக வைக்க சொல்லுங்க பார்ப்போம், முடியாது இல்ல. அங்க போய் உட்காந்துக்கிட்டு இப்போ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இவங்க வந்து ரங்கசாமி பேக்கிங்லாம் அங்கே பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க ஒரு வாயும் திறக்கல. விஜய் வந்து இங்க வந்து குறை சொல்றேன் அது சொல்றேன்னு அறிக்கையோட தெரியுது இல்ல. அங்க வந்து ஏதாவது ஒரு அறிக்கையோ இல்ல ஒரு வந்து அங்க இருக்க ஒண்ணுமே பண்ண மாட்டாங்க. ஏன்னா வந்து அவங்க ஃபுல் ரூலிங் பார்ட்டிக்கு வந்து அங்க ரொம்ப சப்போர்ட் விஜய்க்கு அங்க. அதனால வந்து விஜய் வாயே திறக்க மாட்டான் அங்க மட்டுமே. இங்கேயே இது பண்ணி சுத்திட்டு இருக்க வேண்டியது. அதுவும் புசியானந்த் தான் ஃபுல்லா ஏக்குறது விஜய. இன்னைக்கு பண்ண போட்டோ ஷூட் ஃபுல்லா பாத்தீங்கன்னா புசியானந்த் தலைமையில தான் நடந்துட்டு இருந்திருக்கு. இன்னைக்கு கேமராமேன் மறைச்ச கை விட்டு இருக்கிறது, ஐடியா கொடுக்கறதெல்லாம் அதேதான். ரொம்ப பிராங்கா சொல்லலாம், எங்க அண்ணன் வந்து தீவிர அஜித் ஃபேனா இருந்தான் ப்ரோ. ஆனா ஏடிஎம்கே ஆளு. ஆனா இப்ப என்ன பண்ணிட்டான், அப்படியே வந்து இந்த ஈசிஆர் சரவணன் கூட போய் சேர்ந்துட்டு விஜயோட போய் கட்சியில சேர்ந்திருக்கேன்னு சேர்ந்தவன் தான். இப்போ உட்காந்து அழுதுட்டு இருக்கான். தினம் காசு கேட்கறானுங்க, இங்க கட் அவுட் வை, அங்க இதை பண்ணு அப்பதான் உனக்கு போஸ்டிங் கொடுப்போம், நீ அஜித் ரசிகன் தானே, இதெல்லாம் பண்ணாதான் உனக்கு போஸ்டிங் கொடுப்போம் அப்படின்ட்டு தினம் அழ விட்டுட்டு இருக்கானுங்களாமா. இப்போ கூட ஏரியால வந்து இதெல்லாம் வாங்கி கொடு, உன் செலவுல வாங்கி கொடுத்து நீ பேரு காமிச்சாதான் நம்ம நாளைக்கு வந்து ஆனந்த நாட்டை பத்தி உன்னை சொல்ல முடியும். அப்பதான் நாளைக்கு வந்து உனக்கு இந்த ஏரியால வந்து ஒரு மாவட்ட போஸ்டிங்கோ இல்ல வந்து ஒரு இளைஞரணி போஸ்டிங்கோ நாங்க வாங்கி தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இது பண்றாங்களாமா. அவன் ஏன்டா சேர்ந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு உக்காந்துட்டு இருக்கானாமா இப்போ.
அந்த அளவுக்கு ரொம்ப மோசமா பண்ணிட்டு இருக்கானுங்க விஜய் ஃபேன்ஸ். அதாவது எல்லா கட்சியும் தான் இறங்கி நிவாரண நிகழ்ச்சிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. இவனுக்கு மட்டும் அவ்வளவு இடுப்பளவு தண்ணி நின்னாலுமே அங்க கொடியை பிடிச்சி நின்று கொடி ஆட்டிட்டு இருக்கானுங்க. பாத்தீங்களா நியூஸ்லாம் பாருங்க. ஒரு ஸ்கூட்டி ஒண்ணு ரிப்பேர் ஆயிடுச்சு. ஆமா, டிவிக்கு கட்சி கொடிய மூடும் தலையில முதுகுல கட்டிக்கிட்டு துண்டை போட்டிருப்போங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனா வந்து ஒரு 10 பேர் போய் இது பண்ணிட்டு இருக்காங்கன்னா எல்லா இடத்துலயும் ஒருத்தன் கொடியை பிடிச்சி ஆட்டிட்டு இருக்கானுங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த பாண்டிச்சேரி பந்தா அரசியல் தான் அதெல்லாம். நான் அந்த வீடியோ பார்த்தேன். அந்த ஒரு பையன் என்ன பண்ணா, ஏதோ ஒரு ஸ்கூட்டர் ஏதோ ரிப்பேர் ஆயிடுச்சு போல இருக்கு. சரி, சூரியன் படத்துல இருக்கிற சரக்குமார் மாதிரி மாருதி காரை தூக்கி தொடையில வைப்பார்ல, அந்த மாதிரி விஜய் ஃபேன் என்ன பண்ணிருக்கிறாப்புல, ஸ்கூட்டியை தூக்கி இடுப்பு மேல தூக்கி இருக்கிறாப்புல. எதுக்கு தூக்குறான்னா பஞ்சர் மாட்டுறாரு, அதுக்காக ஹெல்ப் பண்றான் அந்த பையன். அதுக்கப்புறம் நினைச்சேன் வீடியோ பார்க்கும் போதே ஆரம்பிச்சு போச்சு. இந்த டிவிக்கு கட்சி கூடி பார்த்தோன்னே சரி, அந்த ஓனர் ஏதாவது பார்த்துட்டு பாருங்க, கட்சி மக்கள் வந்து விஜய் ரசிகர்கள் எந்த அளவுக்கு உதவி பண்றாங்க பாருங்க, அதனால எல்லாரும் ஓட்டு போடுங்க. இந்த விளம்பரம் நடிப்பாங்க தெரியுமா, உங்க டூத் பேஸ்ட்ல உப்பு இருக்கா, இல்ல என்ன பண்ண போறேன், உப்பு இந்த பேஸ்ட் வாங்கி சரியா போயிடும், அந்த மாதிரி தான். அதேதான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப எங்க ஏரியாலாம் ரொம்ப மோசமா பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வந்து இந்த பல்லாவரம்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப இப்ப எந்த கட்சி இந்த மாதிரி இவ்வளவு தரங்கெட்ட அரசியல் அப்படின்னு நான் பார்த்ததே கிடையாது. அந்த தொகுதியில இருக்க இத்தனை நாளா ரொம்ப இப்ப இந்த ஆன்லைன் அபியூஸ்லாம் நீங்க ரொம்ப கம்மி. நீங்க நேர்ல பாத்தீங்கன்னா இதோட கேவலமா வந்து அரசியல் ரொம்ப அபியூஸ் வந்து ரொம்ப அதிகமா பண்ணிட்டு இருக்கானுங்க. வீட்டு சவுத்துல அசிங்கமா எழுதி வச்சுட்டு போறது, என்னமோ ஸ்கூல் குழந்தைங்க பண்ற மாதிரி பண்ணிட்டு இருக்கானுங்க. இது பாத்ரூம் இது சவுத்துல தானே எழுதிட்டு போவானுங்க ஜிப்சி. அது வந்து வெள்ளையே எழுதி வச்சுட்டு போறாங்க எதிர்கட்சி. அது எல்லா கட்சி இவங்க எந்த கட்சியில எதிர்க்கணும்னு நினைக்கிறாங்களோ அந்த தொண்டர் வீட்டுல போய் அசிங்கமா எழுதி வச்சுட்டு போறது, பேனர் மேல வந்து அசிங்கமா பண்றது, இது என்ன அரசியல்? இதெல்லாம் பாண்டிச்சேரியில தான் இந்த மாதிரி அரசியல் பண்ணுவாங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் புசியானது வந்து அவனுக்கு ஏதோ லாபம் வேணும் போல விஜய் மூலமா. விஜய் யூஸ் பண்ணிட்டு அவன் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லா வந்து இங்க பாலிடிக்ஸ் பண்ணி சுத்திட்டு இருக்கான். நீங்க அந்த அங்க இருக்க பாலிடிக்ஸ் இங்க இருக்க பாலிடிக்ஸ் கம்பேர் பண்ணி பாருங்க, உங்களுக்கே ஒரு புரிதல் வரும் உங்களுக்கு. எனக்கு இவன் அரசியல் என்னங்க புரிதல் வரப்போகுது, இவன் ஒரு மானங்கட்ட அரசியல் பண்றான், அது கேட்டா அரசியல் வேற சொல்லிட்டு தெரியுறான். என்னங்க அரசியல் பண்ணிட்டு அரசியலே நீங்க வேணா பாருங்க, இன்னும் 1 இல்ல 2 நாள் போய் வந்து இப்ப இத்தனை பேர் அடிக்கிறத பார்த்துட்டு களத்துக்கு கண்டிப்பா போயிட்டு ஏதாவது வந்து ஒரு பந்தா பண்ணிட்டு வருவான் பாருங்க. நடக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா இத்தனை பேர் அடிக்கிறாங்கல்ல, சொல்லியிருப்பான் புசியானது நேரம் ஏதாவது பண்ணுங்க, ஏதாவது பண்ணாதான் வந்து இது பண்ண முடியும், மீடியால பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்ப இவனுங்க ரொம்ப கம்பு சுத்திட்டு இருப்பானுங்க. இத்தனை நாள் வேடிக்கை பார்த்துட்டு அப்ப வந்து கம்பு சுத்த ஆரம்பிச்சிருவானுங்க அனில் ஃபேன்ஸ் வந்துட்டு. ட்வீட் ஒண்ணு போட்டிருக்காங்க, ஆளும் திமுக அரசு அமைதி காக்கும் பொழுது எங்கள் தளபதி. அந்த ட்வீட் படிச்சீங்களா? ஏதாவது புரியுதா? கமலஹாசன் ட்வீட் கூட படிச்சிடலாம் போல. இங்க அண்ணா ட்வீட் ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அது வந்து அவன் வந்து கடமைக்குன்னு ஒண்ணு பண்றாங்க. இங்க ஏதோ வந்து நம்ம வந்து அரசியல் பண்றோம், நானும் இங்க ஒரு கட்சி, நானும் ஒரு அறிக்கை விடுறேன், அந்த மூலமா நீங்களும் பாத்தீங்க, 10ஓட 11 நானும் இருக்கிறேன், எல்லா விஷயத்துக்கும் நானும் குரல் கொடுக்குறேன் பாருங்க. நாளை பின்ன விவாத நிகழ்ச்சிகள்ல வந்து இதுக்கு ஏன் விஜய் வந்து இது பண்ணல, இப்ப இன்னைக்கு நடக்கும் விவாதம் ஏதாவது நடக்கும், அந்த விவாதத்துல வந்து டிவிகே கட்சியில இருக்கிறவங்க யாராவது வந்து கலந்துக்கிட்டாங்க, எங்க தளபதி வந்து நேரடியாக கூப்பிட்டு வச்சு உதவி எல்லாம் பண்ணாரு, இதே மாதிரி தமிழகத்துல பல மாவட்டங்கள்ல வந்து டிவிகே கட்சியினர் தொண்டர்கள் வந்து உதவி எல்லாம் செஞ்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி முடிச்சிருவாங்க. ஆனா அங்கதான் ஒரு திருட்டுத்தனம் ஒண்ணு இருக்கும். நெறியாளர் சொல்ல மாட்டாங்க, நெறியாளர் பதில கேள்வி கேட்க மாட்டான். அப்படி என்ன செஞ்சீங்க, நாங்க பாக்கலையே, நாங்களும் இங்க ஊடகத்துலதான் இருக்கிறோம், எங்களுக்கு தெரியாம எங்க உதவி பண்ணீங்க அப்படின்னு நீங்க பதில கேட்க மாட்டாங்க. அவன் என்ன பண்ணுவாங்க, அடுத்துக்கு போயிடுவாங்க, ஜம்ப் ஆயிடுவாங்க. இதுவே அவங்களுக்கு வேண்டாதவங்க யாராவது இருந்தாங்க, கட்சி ஆகாதவங்க, ஒரு அஜெண்டாவோட மாற்று அஜெண்டாவோட ஏதாவது இருந்தாங்கன்னா அவங்கள பிடிச்சி கேள்வி கேட்பாங்க. பிரிகேட் உட்ஸும் கலாட்டா தமிழும் இது நல்லா சூப்பரா பண்றாங்க. பிஎன்எஸ் கலாட்டா தமிழ் எப்பவுமே வந்து விஜய்க்கு மட்டும்தான் சொம்படிப்பாங்க, விஜய் சார்ந்த ஆட்களுக்கு மட்டும் தான் சொம்படிப்பாங்க. அதுல இல்ல ப்ரோ, அது வந்து ஒரு திருத்தம். லாஸ்ட் இப்போ ஒரு வருஷமா இல்ல 1.5 வருஷமாவே விஜய்க்கு தான் சொம்பு தூக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி வேற ஒரு கட்சிக்கு பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப திடீர்னு என்னன்னு தெரியல, இப்ப திடீர்னு அஜெண்டா இந்த பக்கம் வந்துருச்சு, கலாட்டா தமிழும் திடீர்னு பழைய ரூட்டுக்கு போயிட்டாங்க போல. ஏன்னா ஸ்டார்டிங் அவங்க அப்படிதான் ஆரம்பிச்சாங்க, பிஎன்எஸ் அப்படிதான் ஆரம்பிச்சாங்க ஒரு காலத்துல. இந்தியா கிளிஸ் அந்த லிஸ்ட்ல சேர்ந்துக்கிடுச்சு. அவனுங்க கிடக்குறானுங்க குமுதம் மட்டும்தான், அவனுங்க எல்லாம் மொத்தமா அங்கேயே வாடகைக்கு தங்கிட்டானுங்க மொத்தமா.
தங்கறவனுக்கு கேள்வி கேட்க வேண்டியதானே விஜய் அண்ணாவை, ஒரு பேட்டிக்கு கேட்க வேண்டியதானே, அதெல்லாம் கேட்க மாட்டானுங்க. நீங்க பதில் சொல்றவன்ட்ட தான் கேள்வி கேட்கணும். இல்ல இப்போ இப்ப ஆளுங்கட்சி சிஎம் இருந்தாலும் சரி, எதிர்கட்சியா இருந்தாலும் சரி, ஏன் ரஜினிகாந்த் வந்தால் கூட இவங்க வந்து மைக்க உள்ள நீட்டி நீட்டி கேள்வி கேட்கிறானுங்களே மீடியா, கனகராஜ் இதையும் என்ன விஜய் கிட்ட பதில் பண்ண சொன்னாப்லங்க, மாட்டேங்கிறானுங்க. அங்கதான் விஷயம் என்னன்னா, பதில் எங்க வருமோ அங்கதான் கேள்வி கேட்பாங்க. பதில் எங்க வராதோ அங்க கேள்வி கேட்க ப்ரோ இது மாட்டாங்க. உங்களுக்கு பதில் வரவும் வராதுன்னு நான் சொல்ல வரல, மைக்கே நீட்ட மாட்டேங்கிறானுங்களே, அவன் பதில் சொல்றது சொல்லது அதுதான் அவன் இஷ்டம். அந்த மீடியா மூலமா இன்னைக்கு ஒரு பாலிமர் லாஸ்ட் ஒரு 6 மாசமா பாத்தீங்கன்னா பாலிமர் வந்து ஒரு ட்வீட் ஒண்ணு போடுது. அந்த ம். விஜய் சம்பந்தப்பட்ட நியூஸ் ஏதோ ட்ரோல் பண்ணி போட்டாங்கன்னா இமிடியேட்டா ஒரு 10 நிமிஷம் கழிச்சு அந்த ட்வீட் டெலீட் ஆகும். மிரட்டல் போகுதுன்றீங்களா அப்படின்னா? அப்படின்னா இல்லையா அப்படின்னா இல்ல எப்படி இப்போ இவங்க ஆன்லைன் அது மூலம் எப்படிங்க, ஃபேன்ஸ் மிரட்டல் போதா இல்ல வேற அது வகையில மிரட்டல் ஆன்லைன்ல போகுதுன்றீங்களா? தான், இல்ல ஆஃப்லைன்ல தான். ஓ ஓ, ஆஃப்லைன்ல ஓ. அந்த இடத்துல அவன் வந்து ஒரு 6 மாசமா பாலிமர் பெருசா வாழ ஆட்டவே இல்லை, அமைதியா இருந்துட்டான். நீங்க மாநாடு டைம்ல வச்சு செஞ்சவன் நியூஸ் 24/7 தான். ஆமா, அப்ப மாநாடு சமயம் பாலிமர் வந்து சைலண்டா தான் இருந்தா நீங்க சொல்லுறீங்களா? ஆமா, அவன் பாலிமர்ல அமைதியா நமக்கு எதுக்கு பஞ்சாயத்து அப்படின்னு சொல்லிட்டு பல நைட் டியூட்டி வந்தாலும் அங்கங்க நமக்கு வியூவர்ஷிப் நம்ம இறக்குறோம் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவன் நடுவில் அங்கங்க விஜய் சம்பந்தப்பட்ட நியூஸ் எல்லாம் அப்பப்ப எடுத்து விடுறான். ஓ. நடுவுல நிறைய ட்வீட் எல்லாம் டெலிட் பண்ணலாம். இப்ப நான் சொல்றது என்னன்னா, இங்க மீடியா கிட்ட முன்னாடியே சொல்லி வச்சிருது இல்ல, தளபதியால இன்னைக்கு பேட்டி எல்லாம் கொடுக்க முடியாதுங்க, சாரிங்க, என்னமோ இதுக்கு முன்னாடி நான் பக்கம் பக்கமா பேட்டி கொடுத்த மாதிரி அதேதான் இன்னைக்கு அதேதான். பேட்டி கொடுக்க ஆமா. முடியாது, சாரி மன்னிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் திருப்பி விட்டுறது. இப்படியே காலங்காலமா நீ எத்தனை நாளைக்கு இப்ப பத்திரிகையாளர்களையும் ஊடகங்களையும் நீ அவாய்ட் பண்ணி ஓட முடியும்? பாப்போம், ஏதோ பிப்ரவரிக்கு அப்புறம் படம் முடிச்சதுக்கு அப்புறம் களத்துக்கு வருவாரு எங்க அண்ணன், இல்ல புரியல. காலகாலமா நீங்க குத்துவாரு. இல்ல பிப்ரவரி பிப்ரவரி படம் மாசம் ஆனா கேசரி கிண்டினதுக்கு அப்புறம் அண்ணன் வந்து களத்துக்கு இல்லங்க, வருவாருன்றாங்க. நானும் கேக்குறேன், பிப்ரவரி மாசம் நீ வயசுக்கு வந்தா வராட்டி என்ன? நாளைக்கு வந்து நீ அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் இல்ல லோகேஷ் நம்ம கனகராஜ். பாப்போம், ஏன்னா இவங்க என்ன கேட்டாலும் அதுக்குதான் இப்ப சொல்றானுங்க. எங்க இல்லைங்கய்யா, அண்ணன் வந்து நான் சொல்றது பிப்ரவரி 20. இப்ப அடுத்தது வந்து லோகேஷ் கனகராஜோட நாளைக்கு வந்து கைதி பார்ட் 2ல வந்து கேமியோ ரோல் பண்ண போறாரு அப்படின்னா அவரு தான் சொன்னாரு, லோகேஷ் கனகராஜ் தான் சொன்னாரு. கமலஹாசன்ல இருந்து ஆரம்பிச்சு சூர்யால இருந்து ஆரம்பிச்சு எல்லாம் கேமியோ ரோல் பண்ண போறாங்க, எல்லா ஆர்டிஸ்டும் அதோட இருக்கும், அதோட நான் எல்சிஓ முடிக்கிறேன், கைதி 2வோட நான் எல்சிஓ முடிக்கிறேன் அப்படின்னு பேட்டி கொடுத்து வச்சிருக்கிறாப்ல. அது அண்ணன் 26 பல்ப் ஆனதுக்கு அப்புறம் வந்து நடிப்பாருன்னு சொல்ல வரீங்களா அப்ப அது? இல்ல, என்னோட 69 தான் லாஸ்ட் படம் இது வரைக்கும் அவன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணலாம். ஆனா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி இங்க உட்காந்து ஒப்பீனியனை வந்து இங்க டீல முள்ள திருப்பினது யாருன்னா விஜய் ஃபேன்ஸ். அவன் எங்கேயுமே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணல அதேதான். என்னோட கடைசி படம் இத்தனைக்கும் அப்படின்றது. இந்த இது கோட்டு படமே என்ன சொன்னாங்க, இது எங்க கடைசி ட்ரிபியூட், வெங்கட் பிரபு வந்து எங்க அண்ணனுக்கு நான் கடைசியா கொடுத்த ஃபேர்வெல் அப்படின்னு சொல்லி சுத்திட்டு இருந்தான். கடைசியில அதெல்லாம் பார்த்தா கிடையாது. அதெல்லாம் வந்து கமலஹாசன் கூட தான் நான் என்னோட கடைசி படம் ஓப்பன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் படம் நடிக்கல என்ன கமலஹாசன், இதெல்லாம் சும்மாங்க ஆமா. ஒரு அனுதாபம். நான் சினிமா வாழ்க்கையை தியாகம் பண்ணிட்டு என்னுடைய உச்சத்தை உதறிட்டு என்னோட ஊதியத்தை நான் உதறிட்டு உங்களுக்காக சேவை செய்வேன். உன்னை எவன் கூப்பிட்டான்? உன்னை அது எவன் கூப்பிட்டான்? நீ அது இதெல்லாம் எப்பா நீ தான் நல்லா சம்பாதிக்கிறீல்ல, உன் குடும்பத்தை நீ பாத்துக்க, நீ நல்லா இருந்துக்க, மக்களுக்கு வந்து குடும்பம் சேவை எங்க செய்யணும். இருக்கு? மக்கள் யாராவது குடும்பம் தான் கேட்டாங்களா? இங்கே கூட அண்ணனும் புசியாலும் தான் இருக்காங்களாமே பனையூர் பங்களால. அப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க எல்லாருமே. கேட்டாத ஜோசியர் சொன்னாராமா, இந்த மாதிரி குடும்பம் கூட இருந்தா நீ வந்து முதலமைச்சர் ஆக முடியாது, நீ வந்து எலெக்ஷன் முடிவு வரைக்குமே குடும்பத்தோட தள்ளி தான் இருக்கணும்னு. இப்ப அண்ணனும் புசியானந்த் மட்டும் தான் இருக்காங்களாமா. இதுக்கெல்லாம் நான் என்னத்த சொல்றேன்? அப்படிதான் குடும்பம் வேணாம்னு சொல்றாங்க. சொல்லுவேன். இல்ல குடும்பம். அப்புறம் நான் லியோ படத்துல டைலாக் தான் சொல்லுவேன், மூட நம்பிக்கை அப்படின்னு. அப்படிதான் சொல்லிட்டு இருக்கானுங்க அங்க. நீங்க வந்து ஏன்னா இங்க இந்த ஈசிஆர் சரவங்கள தான் எங்க அண்ணன் சுத்திட்டு இருக்கான். அவனுக்கு வந்து எல்லாமே தெரியுது, போனா எல்லாத்தையுமே அவ்வளவு வெளிப்படையா சொல்லிட்டு இருக்கானுங்களாமா என்ன ஏதுன்ட்டு. ஏன்னா வெளிப்படையா சொல்லிட்டு இவங்க வேலை வாங்குறது, இதை பண்ணு அதை பண்ணு. சும்மா வந்து போய் பார்க்க கூடாதாம்மா. இப்ப வந்து விஜய் கட்சி ஆபீஸ் போனா வந்து சும்மா வெறுங்கையை வச்சுட்டு போனா எதுவுமே அலோவ் பண்றது கிடையாதாம்மா. ஒரு 50 பேரை கூட்டு வந்து கட்சியில சேரு, இந்த தொகுதி இருக்கணும் அவன் கூட்டு வந்து கட்சியில சேரு, இதை பண்ணு அதை பண்ணு, பேனர் வந்து எத்தனை ஓட்டணும்னு கணக்கு வச்சு சொல்லணுமாமா. இந்த வட்டத்துல எவன் எத்தனை பேனர் வந்து நம்ம அண்ணனுக்கு ஒட்டி இருக்கான், எத்தனை. இப்ப அடிக்கிற காத்து புயல்ல பேனர் சாஞ்சி அன்னைக்கு ஒரு பையன் மேல அவன் பிறந்த நாளுக்கு பேனர் வச்சு ஒருத்தர் மேல சாஞ்சி விழுந்தது. என்ன என்ன நடவடிக்கை எடுத்தானுங்க இவனுங்க? சும்மாங்க இவனுங்க வந்து இது வச்சு பந்தா காட்டினா நம்ம கட்சி காரு முன்னாடி கட்சி கொடிய பறக்க விட்டு ஒரு 10 காரு பறந்ததுன்னா நம்ம கெத்துன்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அதேதான் அதேதான். அது கிடையாது. அடிப்படையா அதான் விடுதலை பார்ட் 2ல வச்சு அடிச்சுட்டான். கொள்கை இல்லாத தலைவன் வெறும் ரசிகனை மட்டும்தான் உருவாக்க முடியும். அப்ப என்ன இப்ப வெற்றிமாறன் நடிச்சிட்டு இருக்காங்களோ இப்போ, இல்ல கம்முன்னு இருக்கானுங்களா?
ஏன்னா அவனுக்கு இல்ல நம்பிட்டு இருந்தானுங்க. அவனுக்கு ஆசைப்பட்டது என்னன்னா வெற்றிமாறன் விஜய் வச்சு டைரக்ட் பண்ணுவான். ஏன்டா டேய் எனக்கு புரியல. எனக்கு அடிப்படையா ஒரு விஷயம் புரியல. வெற்றிமாறன் வந்து அவருக்கு வந்து என்ன அவருக்கு எப்படின்னா அவர் இருக்கிறதா படம்னு இருக்கிற ஆளு. அவர் வந்து எப்படி இல்ல விஜய் வந்து இல்ல சும்மா இருக்க மாட்டான். வெற்றிமாறன் வந்து இங்க விஜய் வச்சு டைரக்ட் பண்றதோ பெரிய ஆர்டிஸ்ட வச்சு டைரக்ட் பண்றதுலாம் பிரச்சனை இல்லை. அவன் கதையில ஓவரா தலையிட கொடுத்து எனக்கு அதேதான் சொல்றேன். வந்து விஜயோ ஹீரோயின் கூட புசியா இருந்தா கதைக்குள்ள தலையிட முடியாதுல்ல வெற்றிமாறன் ஆமா கிட்ட. நீங்க ஹீரோயின் கூட உட்காந்துக்கிட்டு அரைகுறையா டான்ஸ் ஆடுறதும் வாயை கடிச்சு வைக்கிறதும் எனக்கு கிசிங் சீன்ஸ் 2 கொடுங்கன்னு சொல்லி நீங்க கேட்க முடியாது வெற்றிமாறன். அதேதான். ஆமா. கேட்டா யதார்த்தம்ன்றுவான். ஏறு முருகதாஸ் கிட்ட ஏறு முருகதாஸ்ட போகும்போதே ஜட்டியோட ஸ்டேஷன்ல உட்கார வச்சிட்டான். ஓகேவா? அதேதான். கொஞ்சம் நீங்க யோசிச்சு பாருங்க. வெற்றிமாறன் எல்லாம் கொலை வெறியில சுத்திட்டு இருப்பான். தெரியல விடுதலை படம்லாம் வந்து ஒரு ஸ்டேஷன்ல எத்தனை பேரு பார்த்தோம். ஆமா அந்த பார்த்தோம். மாதிரி எல்லாம் கொஞ்சம் விஜய் எல்லாம் கற்பனை பண்ணி பார்த்தா யோசிக்க முடியுமா? அதுவும் இப்ப இருக்க விஜய்னால அதெல்லாம் பண்ண கூட முடியாது. இமேஜ் போயிடுன்றாரு. என்ன இமேஜ் மானங்கிட்ட இமேஜ் இருக்கு. ஏற்கனவே உட்காந்துக்கிட்டு நெய்வேலியில முகத்தை காட்டி மறைச்சிட்டு இருந்த அதுதான் அந்த நான் சொல்ல முகத்தை வந்தேன். நீங்க வந்து நெய்வேலியில விஜய் அண்ணாவை ரைடுன்னு சொல்லி கூட்டு போனாங்க. இப்ப வரைக்கும் என்ன ரைடு பண்ணாங்க ஏது பண்ணாங்க இது வரைக்குமே அதுக்கான ஒரு ரிப்போர்ட் இது வரைக்கும் எங்கேயுமே கிடையாது. நாங்க தேடி பார்க்காத இடமே இல்ல கிடையாது. இப்ப அண்ணா இல்ல ரைடுக்கு அது கூட்டு போனாங்கல்ல, எந்த படம் ஆமா ஷூட்டிங்கு அது வந்து மாஸ்டர் மாஸ்டர் படம் ஷூட்டிங் அப்ப வந்து கூட்டிட்டு போனாங்க. இப்ப வரைக்கும் அது வந்து எதுக்காக கூட்டு போனாங்க என்ன பண்ணாங்க என்னென்ன என்கொயரி நடந்துச்சுன்னு இது வரைக்குமே வந்து ஐடி ரைட் பண்ணதுக்கான ரிப்போர்ட் வரவே இல்லையே. கூட்டு போனது வரைக்கும் அது சரி. எப்படி வரும்? ஆமா. அது அதுக்கப்புறம் எப்படி வரும்? அண்ணா அதுக்கு தானே இப்ப கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அது அதுதான் சூச்சமோ நம்ம புரிஞ்சுக்கணும் அதை நம்ம. ஆமா. ஏங்க அவன் வந்து காருக்குள்ள கையை வச்சு இப்படி முகத்தை மறைக்கிற இன்ட்ரோடக்ஷன் தான். அது நீங்க கோட்டு படத்துல இன்ட்ரோடக்ஷன் ரெண்டும் பாருங்க. 2 பேருக்கும் ஒன்னா ஜாயின் ஆகும் பாருங்க. ஓ. ட்ரெயின்ல இன்ட்ரோடக்ஷன் வச்சு கையை வச்சு மறைச்சு முகத்தை காட்டுவாப்புல. இது அங்க என்ன காருக்குள்ள மறைச்சு வச்சு முகத்தை காட்டுவாப்புல. நீங்க என்ன ஒரே தீவிர புள்ளி விஜய் தான். ரசிகர் மாதிரியே பேசிட்டு இருக்கீங்க. கரெக்டா ரெஃபரன்ஸ் எல்லாம் ரெஃபரன்ஸ் அண்ணன் எங்க இருந்து எங்க எடுக்கிறோம். பின்ன மீம்ஸ் ரெடி பண்றதுலாம் நம்ம உட்காந்துக்கிட்டு வீடியோ பாக்குறோம்ல. நான் இன்ன வரைக்கும் மாஸ்டர் படத்தை பார்த்தவன் கிடையாது. நான் இன்ன வரைக்கும் மாஸ்டர் படத்தை நம்ம உட்காந்து நாள் அன்னைக்கே படத்தை போட்டு டிசாஸ்டர் போட்டு அடிச்சு ஓட்டணும்ல. அவனுங்க பதிலுக்கு செஞ்சது நம்ம பதிலுக்கு செஞ்சுதானே ஆகணும். அதுக்காகவே அந்த கன்றாவியை உட்காந்து டவுன்லோட் பண்ணி படம் பார்க்க வேண்டியது இருக்கு. நானா தேவலாம் இங்க ஒருத்தன் கிங்ஸ்லின்னு ஒருத்தன் இருக்கிறான். தியேட்டருக்கு போய் படத்தை பார்த்துட்டு வருவான். இந்த ஹோஸ்ட் இருக்கிறானே என்கிட்டயே வந்து அந்த படத்தை பத்தின உட்காந்து என்கிட்ட விவாதம் பண்ணி என்கிட்டயே சண்டை போடுவான். அந்த அளவுக்கு விசுவாசிங்க. நாங்க அஜித் ரசிகர்லாம் எவ்வளவு பரவாயில்லதான் இந்த விஷயத்துல. இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்க மாட்டோம். ஆமா. ஓட்டிட்டு வந்தா கூட யோசிச்சுதான் பார்ப்போம். அவங்களுக்கு படம் வந்தா பார்த்தா அவங்களுக்கு பிடிச்சிருக்கா கொண்டாடுவாங்க. எல்லாருமே அப்படிதான். அதேதான். ஆனா அதுக்காக படம் நல்லா இல்லைன்னா வாய விட்டு போயிடுவாங்க. சும்மா உட்காந்து தான் தலைவன் படத்தை தானே போட்டு அடிச்சிட்டு அபியூஸ் பண்றது அந்த கலாச்சாரம் ஆரம்பிச்சாங்க ஃபர்ஸ்ட். நேத்தைக்கு இவனுக்கு வாய வச்சானுங்க. பதிலுக்கு தான் இங்க வச்சு எல்லாத்தையும் தூக்கி வச்சு குத்த ஆரம்பிச்சா இன்ன வரைக்கும் கதறிட்டு இருக்கிறானுங்க. அது வேற விஷயம். ஆனா விஜய் ஃபேன்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபேன் ஃபைட் தான் வருமே தவிர அவங்களுக்கு அரசியல் வராது. அதேதான். ஃபேன் ஃபைட்டும் வராது. அடி வாங்கிட்டு தான் போவாங்க எல்லா இடத்துலயுமே. என்ன எல்லாம் அமைதியா இருக்கிறாங்க. ஜிப்சி குர்லொலி ப்ரோ எனக்கு ஒரு வேலை இருக்கு. நான் லிசனருக்கு மாறிடுறேன். ஓகே தேங்க் யூ ப்ரோ. ஓகே. அண்ணன் விழுதுகள் ஏதோ பொண்ணு மை கேக்குதுடா. கபிலன் ப்ரோ ஒரு ஒர்க் மட்டும் வந்துருச்சு. ஒரு 10 நிமிஷத்துல க்ளோஸ் பண்ணிக்கலாங்களா? சரி என் பண்ணிக்க மக்களே. தவிர்க்க முடியாத காரணத்தினால் வேலை வந்து விட்டது அண்ணன் விழுதுகளுக்கு. மீண்டும் இன்னொரு நேரம் இன்னொரு நாள் இன்னொரு கண்டென்ட்டுடன் உங்களிடமிருந்து